So welcome back to CGA. Welcome all parents and students. Almost teen 2024 counseling பார்த்தீங்கன்னா almost ending stage வந்துருச்சு. Still many of you have the doubts of இன்னும் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் அவைலபிளாக இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்குது, நிறைய பேரண்ட்ஸ் டவுட் இருக்குது. அஃப்கோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் ஆர் ஸ்டில் அவைலபிள் இன் மெனி ஆஃப் த காலேஜஸ். அது எப்படி இருக்குது? அண்ட் தென் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் கோர்ஸ் சூஸ் பண்ணதுக்கப்புறமும் இன்னமும் தே ஆர் கன்ஃபியூசிங் வெதர் இட் இஸ் a குட் காலேஜ் ஆர் குட் கோர்ஸ், ரைட்டா? ஈவன் பேரண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் சூஸ் பண்ணதுக்கப்புறமும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல காலேஜ் நல்ல கோர்ஸ் சூஸ் பண்ணதுக்கப்புறமும் அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அந்த காலேஜ் இப்படி இருக்குது, பிளேஸ்மெண்ட் கம்மியாக இருக்கான், ஸ்டூடெண்ட் சரியில்லையா, ஃபேக்கல்ட்டி சரியில்லையா, ஆல் தோஸ் திங்ஸ் சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டில் யூ ஆர் இன் கன்ஃபியூஷன், ரைட்? ஸோ இதெல்லாம் பற்றி நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கணும், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ நம்ம டீன் 2024க்கு நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி வாட் வி யூஸ் டு திங்க் இஸ் லைக் வி வாண்ட் டு கிவ் த கண்டென்ட், லைக் அது வந்து எஃபெக்டிவாக இருக்கும், இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கணும், ரைட்டா? ஏன்னா நிறைய வீடியோஸ் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுலாம் வி ஆர் வெரி கேர்ஃபுல், ரைட்னா? அந்த வகையில் ஒரு டிஎன்ஏ ரவுண்ட் 3 முடிஞ்சதுக்கப்புறம் வி ஜஸ்ட் டேக் இன் எ பிரேக். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே வாண்ட் டு செட்டில் டவுன், ரைட்? மெனி ஆஃப் த காலேஜஸ் தே ஸ்டார்டட் தேர் இண்டக்ஷன் டே, அதாவது அவங்களுடைய காலேஜ் ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. பட் ரவுண்ட் 3யோட ரிசல்ட் அப்போர்ட் மூவ் கொடுத்தவங்களுக்கு ஸ்டில் ரிசல்ட் வந்து வெயிட்டிங்கில் இருக்கு இல்லையா? ஸோ யூ வில் பி கெட்டிங் வித்தின் கப்புள் ஆஃப் டேஸ், ரைட்? ஸோ அதனால் அதுக்கப்புறம் யூ வில் பி ஹேவிங் டைம். ஸோ செப்டம்பர் 2 வரையும் சீட்ஸ் வில் பி கோயிங் ஆன், கீப் கோயிங் ஆன், அட்மிஷன்ஸ் போயிட்டு தான் இருக்கும். பட் ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் அப்போர்ட் மூவ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 5 days கூட அந்த காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். ஈவன் தோ அதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமும் சம் சீட்ஸ் வில் பி அவைலபிள் ஃபார் மேனேஜ்மெண்ட், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அக்செப்ட் பண்ணியும் அந்த காலேஜை ரிப்போர்ட் பண்ணாமல் நிறைய காலேஜ் ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க. அதனால் அந்த காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீட்ஸ் பார்த்தீங்கன்னா லேப்ஸல் சீட்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் அந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா? எப்படி இதெல்லாம் வேக்கண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரவுண்ட் 2ல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 75,000 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டி இருந்தது. 75,000 ரேங்கிங் இருந்தது, அதாவது 178 கட் ஆஃப்ல இருந்து உங்களுக்கு 142 கட் ஆஃப் வரையும், ரைட்டா? அதில் சீட் அலோகேட் ஆனது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35,000 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அலோகேட் ஆகிருந்தது. ஸோ மீதி இருக்கிற 43,000 ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் அப்பீல் ஆகாமல் போயிருப்பாங்க, சில பேர் சீட் கிடைக்காம அடுத்த ரவுண்டுக்கு மூவ் ஆயிருப்பாங்க. அதில் அடுத்த ரவுண்டுக்கு மூவ் ஆனது மேபி ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. பட் ஆப்சென்ட் அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா தே மே ஹாவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். மேபி அவங்க மேனேஜ்மெண்ட்டில் நிறைய டாப் காலேஜ் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து பார்த்தா அப்ளை பண்ணியிருப்பாங்க, ரைட்டுங்களா? அவங்களுக்கு வந்து பார்த்தா கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் they may applied, and some of them may applied for universities like VIT, Amartha, Shastra, SRM அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அண்ட் சில பேர் பார்த்தீங்கன்னா JEE எக்ஸாம் கிளியர் பண்ணியிருப்பாங்க, சில பேர் அக்ரி போயிருப்பாங்க, சில பேர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போயிருப்பாங்க, அண்ட் சில பேர் பார்த்தீங்கன்னா மெடிசின்ஸ், அஃப்கோர்ஸ் நீட் கவுன்சிலிங் போயிட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய அவங்க ஆப்ஷன் வச்சிருந்ததால they may settle down in those places, ரைட்டா? அந்த சீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வேக்கண்ட்டாக வந்திருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால் மேனேஜ்மெண்ட்டில் டெஃபினட்டாக லாட் ஆஃப் சீட்ஸ் ஆர் கோயிங் டு பி வேக்கண்ட், ரைட்? ஸோ அதனால் நிறைய காலேஜஸ் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சீட் வேக்கண்ட் இருக்குது. பட் அதை நீங்கள் ஃபோன் மூலமாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த காலேஜ் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் இஃப் யூ வாண்ட், அதாவது உங்களுக்கு சப்போஸ் கவுன்சிலிங் அப்ளை பண்ணாதவங்க, ஸ்டில் நீங்கள் வந்து நல்ல காலேஜ் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுறவங்க, யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்தந்த காலேஜ் போயிட்டு நேரில் அப்ரோச் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் an ஆன்சர், ரைட்டுங்களா? ஸோ ஃபைன். இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் ஆல் த பேரண்ட்ஸ், ரைட்டா? ஏன்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணது வந்து நம்ம மோஸ்ட்லி நம்மக்கிட்ட பேசுனது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் தான். ஸ்டூடெண்ட்ஸை காட்டிலும் பேரண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன் பிள்ளைகள் எப்படியாவது நல்ல காலேஜில் நல்ல கோர்ஸில் அவங்கள சேர்த்துணுன்றது, ரைட்டுங்களா? பட் தட் இஸ் a குட் திங், ரைட்? ஸோ காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல காலேஜ் நல்ல கோர்ஸ் கவுன்சிலிங்கில் செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ யூ ஹேவ் டு பிலீவ் இட். ஏன்னா நிறைய பேர் காலேஜ் கிடைச்சும் கோர்ஸ் கிடைச்சும் ஸ்டில் யூ ஆர் அனலைசிங், ஸ்டில் யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் தட் காலேஜ் குட்டா பேடா அப்படின்றது இன்னமும் நீங்கள் சர்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்டு. தயவுசெய்து, ஏன்னா கோர்ஸு காலேஜ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 1க்கு 10 முறை இல்லை 1000 முறை வந்து உங்களுக்கு யோசிக்க சொல்லியிருந்தோம். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் ஒரு காலேஜ் ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணிட்டீங்க, ரைட்டுங்களா? ஸ்டில் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அது காலேஜ் நல்ல காலேஜா, நம்ம எடுத்த கோர்ஸ் நல்ல கோர்ஸா அப்படின்னு நீங்கள் இன்னமும் நினச்சிட்டு சர்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து கஷ்டமாயிடும். ஸோ அதனால் ஸ்டாப் திங்கிங் அபவுட் இட், ஸ்டாப் ஒரிங் அபவுட் இட். இதுக்கப்புறம் யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் த ஸ்டடீஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்டா? பேரண்ட்ஸு உங்கள் கடமை வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சது கிடையாது. நீங்கள் வந்து காலேஜில் போய்ட்டு ஹாஸ்டல்லையோ இல்லை டே ஸ்காலராக அவங்க போகும்போது நம்ம சேர்த்தாச்சு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் செட்டில் டவுன் ஆகாமல், ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்டலில் சேர்த்துங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து யூ ஹேவ் டு கீப் மானிட்டர் யுவர் வார்ட். ஏன்னா காலேஜ் இஸ் டர்னிங் பாயிண்ட் ஃபார் எவ்ரி ஸ்டூடெண்ட், ரைட்? அது கேர்ளாக இருந்தாலும் சரி, பாயாக இருந்தாலும் சரி, அவங்க நல்லா இருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட நல்ல வேலை நல்ல பிளேஸ்மெண்ட்டோட வெளியே வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம்
சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா தவறான வழியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் நீங்கள் ஆல்வேஸ் உங்கள் வார்டை வந்து மானிட்டரிங்லேயே வைக்கணும், ரைட்டுங்களா? ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் காலேஜ் போனதுக்கப்புறம் யூ ஹாவ் டு செட்டில் டவுன் வித் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணுறது தான், ரைட்டா? ஸோ அந்த நல்ல ஃப்ரெண்டு, அந்த நல்ல நெட்வொர்க் பார்த்தீங்க அப்படின்னா, பிகாஸ் நீங்கள் அவங்களோட சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் பயணிக்க போகிறீங்க. ஸோ அதனால் அந்த 4 வருஷத்தில் யூ வில் பி டூயிங் லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். ஆக்சுவலாக மினி ப்ராஜெக்ட், லைவ் இன் லேப் ப்ராஜெக்ட், ஹேக்கத்தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஹேக்கத்தான் இருக்குது. ஐடியாத்தான், ஹேக்கத்தான், ஃபினக்கத்தான், அந்த மாதிரி. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த டீம் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக யூ வில் பி கமிங் அவுட் வித் குட் பிளேஸ்மெண்ட், ரைட்டா? ஈவன் தான் நீங்கள் பிளேஸ் ஆகலனாலும் உங்கள் நல்ல ஃப்ரெண்டு நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆகிட்டு அவன் நல்ல பொசிஷனில் இருக்கும்போது டெஃபினட்டாக உங்களை வந்து அவன் பிக் பண்ணிப்பான், ரைட்டா? அதனால் தயவுசெய்து நீங்கள் ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல ஃப்ரெண்டை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க, ரைட்டா? இதுதான் முக்கியமான விஷயம், ரைட்டா? இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது என்னென்னா, சார் நான் வந்து இந்த காலேஜ் சூஸ் பண்ணிட்டேன், அவங்க எப்படி சொல்கிறாங்க, பேரண்ட்டுமே. ஸோ அதாவது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ், ரைட்டா? ஸோ தப்பான யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய வீடியோஸ் கண்டமேனிக்கு வீடியோஸ் போடுறாங்க. ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தா டிஎன்இ 2023 ரவுண்ட் 3 முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரேக் விட்டுட்டோம். ஏன்னா ஸ்டூடெண்ட் தே வாண்ட் டு செட்டில் இன் தேர் காலேஜ். ஸோ நம்ம அனாவசியமான வீடியோ, நம்ம இன்ஃபர்மேஷன், நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு பதிலாக எந்த ஒரு அன்னெசரியான வீடியோஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்றது நம்ம தெளிவாக இருந்தோம். நீங்கள் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வி ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் த ஒன்லி த குவாலிட்டி இன்ஃபர்மேஷன், ரைட்ங்களா? ஸோ அந்த வகையில் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காகவே ஜஸ்ட் ஸ்டாப்டு வீடியோஸ். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கீப் ஆன் யூடியூபர்ஸ் ஆர் கீப் போஸ்டிங் இட், ரைட்டா? அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைக்கிறத காட்டிலும் அவங்க பார்த்தீங்கன்னா கன்ஃபியூசிங் தான் நிறையா ஆகிறாங்க. இன்னமும் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் நம்ம செகண்ட் இயர் படிக்கும்போது காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாமா? அந்த நிறைய யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபருக்கு ஆப்ஷன் இருக்குது, ஸ்டில் தேர் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. சி தட் இஸ் ஆக்சுவலி, ஏன்னா நல்ல காலேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்லேயே பார்த்தீங்கன்னா சீட்ஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆயிடும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் ஸ்டடிங் இன் பிஎஸ்ஜி, இப்போ நீங்கள் அனாலிஸ்டிக் படிக்க வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனாலிஸ்ட்டில் சீட் வேக்கண்ட்டாக இருந்ததுன்னா பாசிபிள், ரைட்டா? பட் ஆனால் அனாலிஸ்ட் நாட் பாசிபிள், ஏன்னா அது ஃபுல்லாகவே கவர்மெண்ட் சீட்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் எடுத்துக்கோங்க, எஸ்எஸ்என் எடுத்துக்கோங்க. நீங்கள் அங்கேருந்து பிஹெச்சியில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கீங்க, இங்கே எஸ்எஸ்என் வரணும் அப்படின்னா எஸ்எஸ்எனில் வேக்கண்ட் இருக்கணும், ரைட்டா? வேக்கண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியும், ரைட்டா? பட் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது ஒரு பேட் ஐடியா. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த காலேஜில் 1 இயர் செட்டில் ஆகிட்டு அகைன் இந்த காலேஜ் வரும்போது செட்டில் ஆகிறதுக்கு இட் வில் பி டேக்கிங் டைம். அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பார்க்கும்போது நீங்கள் ஏன்னா ஒரு காலேஜ் போயிட்டு செட்டில் ஆகிறதுக்கு மினிமம் 6 months ஆகும், ரைட்டா? நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமையணும், அண்டு நல்ல ஒரு உங்களுக்கு குவாலிட்டியான ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க, அவங்களோட அந்த நெட்வொர்க் பில்ட் பண்ணுங்க. அகைன் திருப்பி இன்னொரு காலேஜ் பில்ட் பண்ணுறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், ரைட்டா? யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையிலேருந்து சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க, சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க, அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் ஓகே ஃபைன், ரைட்டா? அதர் தென் தட் ப்ளீஸ் டோன்ட் கன்சிடர் அபவுட் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் தயவுசெய்து யோசிக்காதீங்க. பட் ஆப்ஷன் இருக்குது, ஓகேங்களா? ஃபைன். அண்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது கவுன்சிலிங்கில் நல்ல கோர்ஸ் எடுத்துட்டீங்க, மேனேஜ்மெண்ட்லேயும் நல்ல கோர்ஸ் எடுத்துட்டீங்க, அதுக்கப்புறமும் இதுக்கப்புறமும் இன்னும் வந்து நல்ல காலேஜாக நல்ல கோர்ஸா அப்படின்றத யோசிக்கிறது காட்டிலும் நீங்கள் எடுத்த கோர்ஸ் நல்ல கோர்ஸ் பிலீவ் பண்ணுங்கள். நீங்கள் படிக்கிறது தான் அண்ணா யூனிவர்சிட்டி, நீங்கள் படிக்கிறது தான் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, வாட் எவர் த காலேஜஸ், வாட் எவர் த கோர்ஸஸ், ரைட்டா? எடுத்துட்டீங்க. பிகாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னோம்னா, 1க்கு 10 முறை 1000 முறை யோசிங்கன்னு சொல்லியிருந்தோம். பட் எடுத்துட்டீங்க, இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் காட் ஓவர். ஸோ நல்ல காலேஜின்னு பிலீவ் பண்ணுங்கள், நல்ல கோர்ஸ்ன்னு பிலீவ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க, அண்ட் காலேஜில் போயிட்டு செட்டில் ஆகுங்க as soon as possible, ஓகேங்களா? தட் இஸ் வாட் ஆக்சுவலி we just want to convey you. And again I just want to thank all the parents and students for your wonderful, அதாவது நிறைய ஆர்வமாக இருந்தீங்க இல்லையா? இந்த ஆர்வத்தை அடுத்த 4 வருஷம் தயவுசெய்து அப்ளை பண்ணுங்க. முக்கியமான முதல் 2 வருஷம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இட்ஸ் லைக் அ சி, அதாவது நீங்கள் இன்ஜினியரிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கடல் மாதிரி. அது முதல் 2 வருஷம் பார்த்தீங்கன்னா பாதி கடந்து போயிருவீங்க. கடந்து போனதுக்கப்புறம் எக்காரணத்து கொண்டு யூ ஷுட் நாட் கம் பேக். உங்களோட டெஸ்டினேஷன் நோக்கி போகணும். அதாவது தேர்ட் இயர் எண்ட்லேயே பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் வர ஆரம்பிச்சிடும் நல்ல கல்லூரியில். ஸோ அதனால் உங்கள் பிளேஸ்மெண்ட்டுக்கு தேர்ட் இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் செட்டில் ஆகுது. அடுத்த 6 மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ஸ்டார்ட் டூ த மினி ப்ராஜெக்ட்ஸு. செகண்ட் இயரில் அந்த ப்ராஜெக்ட் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். தேர்ட் இயரில் அந்த ப்ராஜெக்டை பெருசாக பண்ணணும். அந்த ப்ராஜெக்டை வச்சு நீங்கள் உங்களோட ரெஸ்யூமில் பெருசாக அதை காட்டி அதை வச்சு பிளேஸ்மெண்ட் ஆனீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் யூ டு கெட் பிளேஸ்டு, ரைட்டா? ஏன்னா 4 வருஷம் இன்ஜினியரிங் படிக்கிறதே பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டுக்கு தான், ரைட்டா? மேபி ஃபியூ ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வாண்ட் டு கோ ஃபார் ஆண்டர்பிரினர், ஃபியூ ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் ஹையர் ஸ்டடீஸ், பட் மோஸ்ட் ஆஃப் த மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யூ வாண்ட் டு கெட் குட் பிளேஸ்மெண்ட், ரைட்டா? ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மணி, உங்கள் பேரண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுற மணி, ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஒரு காலேஜில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஹாஸ்டல் ஃபீஸ், ஈவன் டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமே பார்த்தீங்கன்னா
3 lakhs ரைட்டா? அப்போ 4 இயர்ஸ்க்கு 4 into 3 12 lakhs. அண்ட் எல்லா பேரண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா 12 lakhs பார்த்தீங்கன்னா they are not earning and giving directly. most of the parents are applying for loan ரைட்டா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லோன்லாம் தான் போகிறீங்க. அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஸோ ஜஸ்ட் செட்டில் டவுன் இன் யுவர் காலேஜ் அண்ட் செட்டில் டவுன் வித் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட். 4 வருஷம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நல்ல வேலையோட வெளில வரலாம். தயவுசெய்து இதுக்கப்புறமும் அகைன் டோன்ட் திங்க் அபவுட் நம்ம எடுத்த காலேஜ் நல்ல காலேஜ் அகைன் டோன்ட் சர்ச் ஃபார் எனி வீடியோஸ். ஸோ எடுத்த காலேஜ் நல்ல காலேஜ் நம்பிட்டு நல்ல கோர்ஸ் நம்பிட்டு அந்த கோர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ சோசன் ட்ரிபிள் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான கோர்ஸ் நீங்கள் படிக்கணும் அதுக்கெல்லாம் நம்ம வீடியோஸ் கொடுத்துருக்குறோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வாட் ஆர் த கோர் சப்ஜெக்ட்ஸ் யூ ஹேவ் டு ஸ்டடி ஃபார் கெட் இன் டு கோர் பிளேஸ்மெண்ட் ரைட்டா? என்ன மாதிரியான டொமைன் சப்ஜெக்ட் யூ ஹேவ் டு ஸ்டடி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிள் இந்த கோர்ஸ்க்கு எல்லாமே கொடுத்துருக்குறோம் ரைட்டா? அந்த கோர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நல்ல வேலையில் நீங்கள் செட்டில் ஆகிடலாம். ஓகேங்களா? விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். தொடர்ந்து டெஃபினட்டாக வி வாண்ட் டு கிவ் சப்போர்ட்டிவ் பீப்புள். நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஆகிற வரையும் டெஃபினட்டாக நம்ம சேனல் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் டெஃபினட்டாக யூ ஆல்வேஸ் வெல்கம் டு கால் அஸ். ஸோ வி ஹாவ் அரௌண்ட் 13 years of experience in education, especially in engineering. Definitely we'll try our best to help you. Thank you all of you.